அஞ்சலி, வண்டி சாவி எங்க? அஞ்சலி, கத்திரிக்கோல் எங்க? நல்ல நேரத்தில் வந்த அஞ்சலி, டிவி ரிமோட் எங்க? அஞ்சலி, கபோர்ட்ல என்னோட ப்ளூ கலர் டிஷர்ட் எங்க இருக்கு? இவனா இந்தா நல்லா பார்த்துக்கோ அருண். உன் டிஷர்ட்லாம் இந்த பக்கம் தான் இருக்கு. அப்புறம் உன் சட்டையெல்லாம் இதோ அந்த பக்கம் தான் இருக்கு. உன்னோட ஜெட்டி பனியன்லாம் இதோ இந்த ட்ராயரில் இருக்கு. பேண்ட்டு அடியில் உள்ள தட்டில் இருக்கு. நல்லா பார்த்துக்கிட்டியா? ரொம்ப தேங்க்ஸ் அஞ்சலி. இன்னும் முடியலை, என் கூட வா. பார்த்துக்கோ, டிவி ரிமோட்டு எப்பயும் இந்த சோஃபால தான் இருக்கும், இல்லை அந்த பக்கத்தில் உள்ள டேபிளில் இருக்கும். பாரு, வண்டி சாவி, எல்லா வண்டி சாவியும் வீட்டு சாவி எல்லாம் இந்த ஸ்டாண்டில் தான் தொங்க விட்டுருக்கும். பார்த்து வச்சுக்கோ. பாரு, இந்த கிச்சனில் இந்த ட்ராயரில் தான் கத்தி, கத்திரிக்கோல், ஸ்பூனு, கரண்டி எல்லாம் இங்கே தான் இருக்குது. என்ன அஞ்சலி இப்படியெல்லாம் பேசுற? தயவு செஞ்சு எந்த தப்பான முடிவும் எடுக்காத அஞ்சலி. என்னைய விட்டு பிரிஞ்சு போகணும்னு மட்டும் நினைக்காத. என் கூடவே இரு அஞ்சலி. நீ போயிட்டேன்னா என்னால் வாழவே முடியாது அஞ்சலி. லூசால நீ? எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குன்னு சொன்னால் உடனே உன்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி வேணாத்திக்கிட்டு இருக்க. நீ விட்டுட்டு போகலையா? நல்ல வேலை, நான் பயந்தே போயிட்டேன் அஞ்சலி. அப்புறம் எதுக்கு லூஸ் மாதிரி இதெல்லாம் வந்து எனக்கு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற? இது என்ன மியூசியம் மாதிரி வீடை பூரா சுற்றி வேற காமிச்சிக்கிட்டு? அதான் நீ இருக்கல, நீ இருக்கும்போது எனக்கு எதுக்கு இதெல்லாம் நான் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்? சரி அஞ்சலி, வா. நீ டிஷர்ட்லாம் எங்கே இருக்குன்னு சொன்ன, ஆனால் ப்ளூ டிஷர்ட் எங்கே இருக்குன்னு சொல்லலை. வந்து அதை எடுத்து கொடுமா. பிள்ளைய பெத்தா வளர்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கு. எல்லாம் பெத்ததோட சரி, வளர்க்கவே இல்லை போல. நம்ம உசுரை வாங்குறதுக்குன்னே கெட்டி வச்சிருக்கீங்க.